அன்பு நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் கவிதா. பெங்களூரின் பரபரப்புக்கு நடுவே ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் மாதம் 7 இலக்க சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். எனக்கு ஒரு அழகான சிறிய அபார்ட்மெண்ட், ஒரு ஸ்கூட்டி, ஓரிரு நல்ல நண்பர்கள் மட்டுமே சொத்து. என் வாழ்க்கை என் கட்டுக்குள் அடங்கி ஒரு ரூலர் பிடித்த கோடு போல் நேர்த்தியாக இருந்தது. அந்த கண்ணாடி வீட்டுக்குள் ஒரே ஒரு மெல்லிய விரிசல் மட்டும் இருந்தது. அதுதான் என் சித்தி மகன் வருண். சித்தப்பா மறைந்த பிறகு சித்திக்கு வருண் மட்டுமே துணை. ஆனால் எனக்கு அவன் வெறும் தம்பி மட்டுமல்ல, என் உயிருக்கு ஒரு ஒளிக்கீற்று. 21 வயது இளைஞன், பொறியியல் 3ஆம் ஆண்டு, உயரம், மெலிந்த உடல், கண்களில் எப்போதும் ஒரு குறும்பு. அவன் வார இறுதி நாட்கள் முழுவதும் என் வீட்டில்தான். நாங்கள் ஒன்றாக உணவு சமைப்போம், இரவு வெகுநேரம் வரை பேசிக் கொண்டிருப்போம். நான்தான் அவனுக்கு சிறந்த தோழி. அவன் கல்லூரி காதல்கள் முதல் கனவுகள் வரை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அக்கா. அக்கா, எனக்கு ஒரு கேரள பொண்ணு கிடைச்சா உன்ன மாதிரி தான் இருக்கணும் என்று அவன் சொல்லும்போது என் மனதுக்குள் ஒரு பேரின்பம். 28 வயதான நான் அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரசிகையாக இருந்தேன். அவன் பேச்சு, அவன் புன்னகை, அவன் குழந்தைத்தனமான கேள்விகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு எப்போதும் குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. அவன் என் அருகில் தூங்கும்போது, அவன் தலை என் மடியில் வரும்போது, என் இதயம் ஏன் இப்படி வேகமாக துடிக்கிறது? அக்காவுக்கு இப்படி துடிப்பு வருமா? அந்த எண்ணத்தை நான் அடித்துச் சென்று தம்பி மீது பாசம் என்று பெயர் கொடுத்தேன். ஆனால் கடந்த 3 மாதங்களில் வருணில் ஏதோ மாற்றத்தை கண்டேன். அவன் கண்களில் முன்பு இருந்த குறும்பு மாறி ஒரு சோர்வு மற்றும் ஏக்கமும் தெரிந்தது. அவன் அடிக்கடி தனிமையை தேடினான். வார இறுதியில் என்னுடன் தங்குவதை நிறுத்திவிட்டு ஏதாவது கல்லூரி பணி என்று சொல்லி சென்று விடுவான். என் உள்ளுணர்வு என்னிடம் ஏதோ தவறு என்று கிசுகிசுத்தது. அதை நான் எப்போதும் அவன் பெரியவனாகிக் கொண்டிருக்கிறான் என்று பொய்யான நியாயப்படுத்தினேன். ஆனால் ஒரு சனிக்கிழமை மாலைதான் என் கற்பனை கோட்டை இடிந்தது. அன்று மதியம் வருண் குளித்து முடித்து ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் அணிந்து விடுவிடுவென்று கிளம்பினான். நான் சமையலறையில் இருந்ததால், ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங், லேட்டா வருவேன் என்று அவன் சொல்லிச் சென்றதை கேட்டுக்கொண்டேன். என் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் உதித்தது. ஏனெனில் கடந்த ஒரு மாதமாக அவன் பொய் சொல்லும் ஒரு மெல்லிய அறிகுறி, பேசும்போது வலது கையை தலையில் வைத்துக் கொள்வது எனக்கு தெரியும். உடனே நான் என் மொபைலை எடுத்து அவனுடன் லைவ் லொகேஷன் பகிர்ந்திருக்கும் ஆப் ஒன்றை திறந்தேன். அது அவன் கல்லூரி பகுதியில் இல்லை, நகரின் எல்லையில் இருந்த ஒரு தனிமையான காஃபி ஷாப் பக்கமாகச் செல்வதை காட்டியது. என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. எனக்குள் ஒரு கோல்டு புல் பாட்டிலை குடித்த உணர்வு. உடனே என் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் சென்றேன். அந்த காஃபி ஷாப்பின் மறைவான பார்க்கிங் பகுதியில் அவனுடைய பைக் இருந்தது. அதன் அருகில் ஒரு மரத்தின் மறைவில் நின்று நான் பார்த்த காட்சி என் உடலில் இரத்தம் உறையச் செய்தது. வருண் ஒரு பெண்ணுடன் மிக நெருக்கமாக அவள் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அந்த பெண் அதிகமான அலங்காரம், கைகளில் பச்சை குத்தி, உதடுகளில் கருப்பு லிப்ஸ்டிக். ஒரு நொடியில் எனக்கு புரிந்துவிட்டது. அவர்கள் பேசும் பாவனைகள், அவன் கண்களிலிருந்த அடிமைத்தனம், அவன் அதற்கு அடிமையாகிவிட்டான் என்பதை உறுதி செய்தது. வருண் குகை பிடித்து கொண்டிருந்த பெண் அவள். நான் அதிர்ச்சியில் சில நொடிகள் அப்படியே நின்றேன். என் மனதில் என்ன செய்வது என்று முடிவில்லாத சுழற்சி. கோபமும் வலியும் வெறுப்பும் ஒன்றாக கலந்து கண்கள் கலங்கின. நான் அங்கிருந்து வீடு திரும்பினேன். என் பைக்கை வேகமாக செலுத்தும்போது எனக்குள் ஒரு வெடிப்பு கிளம்பிக் கொண்டிருந்தது. இரவு 11 மணிக்கு வருண் வந்தான். அவன் கண்கள் சிவந்து, முகம் சோர்வாக, உடம்பில் ஒரு துர்நாற்றம். நான் அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தேன். வருண், எங்கே போனாய்? என் குரல் குளிராக. என் கண்கள் அவன் மீது பாய்ந்தன. அக்கா, ப்ராஜெக்ட் மீட்டிங். அவன் தடுமாறினான். போதும் உன் பொய். நான் இன்று மாலை உன்னை பார்த்தேன், அந்த காஃபி ஷாப்பில்.
யார் அவள்? என் கேள்வி அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் வெள்ளையாக முகம் மாறி உடனே எதிர்க்க முயன்றான். அது என் கல்லூரி நண்பி. இனி பொய் சொல்லாதே, நான் உன்னை கெஞ்சுகிறேன். அந்த வாழ்க்கை உன்னை அழித்துவிடும். உன் அம்மா உனக்காகவே வாழ்கிறாள். இதை எப்படி அவளிடம் சொல்வேன்? என் குரல் உடைந்தபோது அவனும் உடைந்தான். அவன் என் முன்னால் மண்டியிட்டான். கா, என்னை மன்னித்துவிடு. என்னால் வெளியே வர முடியவில்லை. அவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள், பணம் கேட்கிறார்கள். அதை கேட்டதும் என் உள்ளம் நொறுங்கியது. நான் அவனை அணைத்து கொண்டேன். எல்லாம் சரியாகிவிடும் வருண், நான் இருக்கிறேன். நான் சொன்ன அந்த வார்த்தைகளில் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையின் நிழலில் ஒரு கருமேகமும் தொற்றிக்கொண்டது. நிஜமாவாக்கா? உண்மையிலேயே நீ எனக்காக எதையும் செய்வியா? அவன் கண்களில் ஒரு தீர்க்கமான தீவிரமான தேடல். செய்வேண்டா என்று நான் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. அப்போதுதான் அவன் என் கைகளை பற்றி கொண்டு, அப்படின்னா நான் உன்னை முழுமையாக வேண்டும். அக்காவாக மட்டுமல்ல, என் காதலியாகவும். நான் உனக்கு வீடு கட்டித் தருகிறேன். உன்னை கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் நீ என் மீது அப்படி ஒரு அன்பை கொடு. உனக்கு மட்டும்தான் என்னால் மாற முடியும் என்றான். அந்த வார்த்தைகள் என் மீது பெயர்ந்த ஒரு மின்னல். என் அறிவு சொன்னது, இது தப்பு. நீ அவனுக்கு அக்கா. இது குடும்பத்திற்கு பெரிய அவமதிப்பு. ஆனால் என் இதயம் சொன்னது, அவன் இந்த குகை பழக்கத்தில் மூழ்கி நாளை பைத்தியமாகி தெருவில் சுற்றினால் அதைவிட பெரிய அவமதிப்பு உண்டா? அந்த இரவு முழுவதும் நான் அசையாமல் அமர்ந்திருந்தேன். அவன் என் அருகில் படுத்துறங்கியிருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் முகம், அவன் இமைகள், அவன் தூக்கத்தில் ஏதோ சொல்லும் முனகல். நான் என் இதயத்தை கேட்டேன். அது பதிலளித்தது. அடுத்த பகுதியில் நடப்பதை சிந்தியுங்கள். வருண் மட்டும் மாறுவதாக இல்லை, நானும் மாறத் தொடங்கினேன். வருண் அன்று இரவு சொன்னதை நான் முழுமையாக மறுத்துவிடவில்லை. அது ஒரு கனவின் மெல்லிய பிடியில் என்னை சிக்க வைத்தது. நான் என் மனதை எங்கோ ஒரு மூலையில் ஒளித்து வைத்துவிட்டு அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தினேன். ஆனால் உண்மையில் என் இதயத்தின் ஒரு பகுதி அந்த காப்பாற்றும் நெருங்கிய தன்மையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த வாரம் புதன்கிழமை வருண் சித்தி வீட்டிற்கு சென்றிருந்தான். நான் அலுவலகம் முடிந்து வரும்போது மாலை 6 மணி. வீட்டுக்குள் நுழைந்ததும் ஒரு மெல்லிய வாசனை, சந்தனம், மல்லிகைப்பூ என் நாசியை துளைத்தது. உடனே நான் அதிர்ச்சியடைந்தேன். வருண் சோபாவில் உட்கார்ந்து எனக்காக காத்திருந்தான். அவன் அருகில் ஒரு சிவப்பு ரோஜாவும் ஒரு சிறிய பெட்டியும் இருந்தது. கா, இந்தா என்று அவன் அந்த பெட்டியை நீட்டினான். நான் திறந்தேன். ஒரு வெள்ளித் தொங்கல், சின்னதாக, அழகாக. இது உனக்கு. இனி நீ என்னுடையவள். நான் உனக்கு பொறுப்பு என்றான். என் கைகள் நடுங்கின. நான் தலையை அசைத்து கொண்டே, வருண், இது சரியில்லை. நான் உன் அக்கா. என் வயது 30ஐ நெருங்குகிறது. உன்னை விட 7 வயது மூத்தவள். இதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்றேன். அவன் எழுந்தான். என் அருகில் வந்தான். அவன் உயரம் என்னை விட ஒரு தலை உயரம். கா, உலகம் என்ன நினைக்கும் என்று யார் கேட்டது? நான் இப்போது இருக்கும் குகை பழக்கத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நாளை நான் சாகும்போது உலகம் என்னை தூக்கி வைத்து அழுமா? எனக்கு வேண்டியது நீ மட்டுமே. நீ இல்லாமல் நான் திரும்ப அந்த இருளுக்குத்தான் போவேன் என்று சொல்லும்போது அவன் கண்களில் நீர் துளித்தது. அந்த நீர்த்துளிகள் என் முடிவை கரைத்தன. நான் சரி என்று சொல்லவில்லை, ஆனால் மறுக்கவும் இல்லை. அந்த மௌனம் அவனுக்கு பதிலாக இருந்தது. அவன் மெதுவாக என் கையில் இருந்த பெட்டியை எடுத்து அந்த தொங்கலை என் கழுத்தில் மாட்டினான். அவன் விரல்கள் என் கழுத்தை தொட்டபோது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. அன்று முதல் விஷயங்கள் மெதுவாக மாறின. நானே அவனை அழைக்க ஆரம்பித்தேன். என்ன செய்கிறாய் என்று. அவன் முன்பு சாப்பிடாத கேரட் கேக்கை நானே செய்து அவன் கல்லூரிக்கு எடுத்துச் செல்வேன். அவன் நண்பர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினான். இவங்கதான் என்று சொல்லித் தயங்க, இவங்கதான் என் சிறப்பக்கா என்றான். ஆனால் அந்த சிறப்பு என்ற வார்த்தையில் ஒரு தனி அர்த்தம் இருந்தது.
மெல்ல மெல்ல எங்களுக்குள் ஒரு ரகசிய உலகம் உருவானது. இரவு 10 மணிக்கு மேல் அவன் வந்துவிட்டால் நான் கதவை தாளிடுவதில்லை. அவன் வந்ததும் என் படுக்கையறையின் வெளிச்சம் மங்கலாக எரியும். நாங்கள் பேசுவோம். பேச்சு பேச்சாக கைகள் ஒன்றையொன்று தேடும். முதலில் நானே அவன் கையை பிடிப்பேன். எப்படி இருந்தது உன் நாள் என்ற கேள்விக்காக அல்ல, அவனது சூடான உள்ளங்கையின் உணர்விற்காக. அவன் என் முடியை வருடுவான். கா, உங்களுக்கு இந்த வயதில் இவ்வளவு அழகு எப்படி வருது என்று வினோதமாக பார்ப்பான். நான் சும்மா இரு என்பேன். ஆனால் என் மனதில் ஒரு பெருமிதம். நான் அவனுக்காகவே அதிகம் அலங்கரிக்கத் தொடங்கினேன். லிப்ஸ்டிக், அந்த நீல நிற சேலை. இதற்கிடையில் வருணின் மாற்றத்தை நானே பாராட்டினேன். அவன் மதுப்பழக்கத்தை குறைத்தான். குகை பெண்ணுடனான தொடர்பை முறித்து கொண்டான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் என் மீது ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டான். கா, இன்றைக்கு அலுவலகத்தில் யார் பேசினாங்க? அந்த அரவிந்த் சார் உங்களை ஏன் பார்க்கிறார் என்று கேட்பான். நான் சிரித்துக்கொண்டு வேலை சம்பந்தமாக என்பேன். உங்களுக்கு கண்கள் அலையும் என்பான். இப்படி அவன் கட்டுப்பாட்டுக்குள் நான் அடங்குவது எனக்கு ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வை தந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அவன் வந்தான். மழையில் நனைந்திருந்தான். தலை முழுவதும் தண்ணீர். என்ன ஆயிற்று என்று நான் கதவை திறந்தபோது அவன் உள்ளே வந்து என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டான். கா, இன்றைக்கு அந்த அக்காவை பார்த்தேன் ஷாப்பிங் மாலில். அவள் என்னை பார்த்துவிட்டாள், அழைத்தாள். நான் ஓடிவிட்டேன். எனக்கு பயமாக இருக்கிறது. நான் திரும்பவும் அந்த பழக்கத்தில் விழுந்து விடுவேனோ என்று நடுங்கினான். நான் அவனை மெதுவாக சோபாவில் உட்கார வைத்து தலையை என் மடியில் சாய்த்தேன். நான் இருக்கேண்டா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றேன். அவன் கண்களை மூடினான். உங்களை விட்டு நானும் போக மாட்டேன் என்றான். அன்று இரவு மழையின் சத்தத்திற்குள் நாங்கள் உறங்கவில்லை. பேசிக்கொண்டே இருந்தோம். அவன் சொன்னான், கா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் குகை பழக்கத்தில் இருப்பதை விட இப்போது நான் உங்கள் பழக்கத்தில் இருக்கிறேன். நீங்களே ஒரு வலிமையான பழக்கம் என்றான். நான் சிரித்தேன். ஆனால் அந்த சிரிப்பின் உள்ளே என் மனம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தது. இது சரிதானா? ஒரு தீய பழக்கத்தை மாற்ற இன்னொரு பழக்கத்தை உருவாக்குவது நியாயமா? நானே அவனுக்கு ஒரு புதிய குகையாக மாறிக்கொண்டிருக்கிறேனா? அடுத்த நாள் காலை நான் அலுவலகம் சென்றபோது ஒரு முடிவோடு சென்றேன். இந்த வாரம் அவனிடம் பேசி ஒரு உளவியலாளரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று. ஆனால் மாலை வீட்டுக்கு வந்தபோது வருண் வந்திருந்தான். அவன் கையில் கேக் ஒன்று இருந்தது. கா, இன்று நமது உறவின் முதல் மாதம் என்று சொல்லி அணைத்து கொண்டான். அப்போது நான் எடுத்த முடிவு எங்கோ பறந்து போனது. ஏனெனில் அவன் அணைப்பின் வெப்பத்தில் நான் நேர்மையாக இருப்பதை விட இந்த இனிமையான பொய்யில் மூழ்க விரும்பினேன். அந்த பொய்யின் அடுத்த அத்தியாயம் எப்படி வெடிக்கப் போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது. 3வது மாதம். வருண் அன்று மாலாலை கல்லூரி முடித்து ஓடி வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பேப்பர் கவர், உள்ளே மோதிரம், வெள்ளி மோதிரம். அவன் என் கையில் மாட்டி, கா, இது ப்ராமிஸ் ரிங், நான் உங்களை ஒரு நாள் மணப்பேன் என்றான். நான் அதிர்ந்து போனேன். வருண், பைத்தியமா? நான் உன் அக்கா. இது உனக்கு சரியில்லை. என் வயது. என் வார்த்தைகளை இடையில் முடித்தான். வயது ஒரு தடையா? நான் உங்கள் மனதை பார்க்கிறேன், உடலை மட்டுமல்ல. உங்கள் மென்மை, உங்கள் கவனிப்பு, நீங்கள் எனக்காக எடுத்துக்கொள்ளும் தியாகங்கள். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. நீங்கள் சொன்னீர்களே எனக்காக எதையும் செய்வீர்கள் என்று. அது உண்மையா? அவன் கண்களில் ஒரு கடுமையான உறுதி. நான் தலையை அசைத்தேன். ஆமாம், ஆனால் இதை தாண்டி. அப்போ இந்த திருமணம் என்பது ஒரு பத்திரிகை மட்டுமே. நாம் விரும்பினால் உலகத்திலிருந்து ஒதுங்கி ஒரு இடத்தில் வாழலாம். நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உங்களை பெங்களூரிலிருந்து கேரளா அல்லது கோவாவிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான். அவன் வார்த்தைகளில் ஒரு இனிய கனவு இருந்தது. அந்த கனவு என்னை சுற்றி ஒரு திரை போல் மூடியது. நான் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பது என் புத்திக்குத் தெரியும். ஆனால் என் இதயம், என் தனிமையான இரவுகள், என் தோளில் சாய்ந்து கொள்ள ஒரு துணை இல்லாத வாழ்க்கை, எல்லாம் அவனுக்கு சம்மதம் சொல்லல சொன்னது. நான் மெதுவாக
சரி என்றேன். சரி என்று சொன்னது எனக்கு மட்டும் பெரிய இடியாக இருந்தது. அந்த இரவு நான் அமைதியாக இருந்தேன். அவன் பக்கத்தில் படுத்திருந்தேன். அவன் தூங்கிய பின் நான் எழுந்து பால்கனிக்குச் சென்றேன். நகரத்தின் வெளிச்சங்கள் எங்கும் சிதறிக் கிடந்தன. என் மொபைலில் சித்தியின் புகைப்படத்தை பார்த்தேன். அவள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, கவிதா, வருணை நல்ல வழியில் வழிநடத்து என்று கடைசியாக சொன்ன வார்த்தைகள். எனக்கு உடம்பெல்லாம் ஒரு குளிர் ஞாபகம் வந்தது. நான் துரோகம் செய்கிறேனா? இது காதலா, பேராசையா, அவனை சொந்தமாக்கிக் கொள்ளும் முயற்சியா? என் மனதுக்குள் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. அதற்குள் வருண் விழித்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தான். கா, இங்கே என்ன, தூங்கலையா என்று கேட்டுக்கொண்டே என் தோளில் கையை போட்டான். உனக்கு உண்மையிலேயே நான் தேவையா என்று நான் கேட்டேன். மூச்சு தேவையா அதுபோல் என்றான். அவன் என் முகத்தை திருப்பி என் கண்களை பார்த்தான். நான் உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்கிறேன். எப்போதும் என்னுடன் இருப்பீர்களா? இருப்பேண்டா என்றேன். உண்மையில் அது சத்தியமா? அவன் நாளை வேறு ஒரு பெண்ணை காதலித்தால், அல்லது நானே வேறு ஒருவரை மணந்து கொண்டால், அந்த கேள்விகள் எழாமல் தடுக்க நான் அவன் உதடுகளை என் விரலால் மூடினேன். பேசாமல் இரு என்றேன். அந்த இரவு வெறும் உரையாடலும் அணைப்பும் மட்டுமில்லை, எங்களுக்குள் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. அந்த அத்தியாயம் மிகவும் நெருங்கியது. மறுநாள் காலை நான் வேலைக்கு கிளம்பும்போது கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். இருட்டு வட்டம், ஆனால் கண்களில் ஒரு புத்துணர்ச்சி. நான் யாராக மாறிக்கொண்டிருக்கிறேன்? இதற்கு பெயர் சுதந்திரமா, சிறையா என்று தெரியவில்லை. சித்தி அன்று மாலை ஃபோன் செய்தால், கவிதா, வருண் நல்லா இருக்கானா? அவன் அம்மாவுக்கு ஃபோனில் பேசும்போது சந்தோஷமாக இருக்கிறான். உன்னால்தான் அவன் மாறினான் என்றாள். அந்த வார்த்தைகள் என்னை துளைத்தன. சித்தி, அவன் நல்லபடியாக இருக்கிறான் என்றேன். நான் பொய் சொல்லவில்லை, ஆனால் முழு உண்மையையும் சொல்லவும் இல்லை. அந்த பொய் என் முதுகெலும்பில் சூடாக ஏறியது. மாலையில் வருண் வந்தான். இன்று கல்லூரியில் ஒரு விஷயம். என் நண்பன் ஒருவன் உன்னை பற்றி கேட்டான். அக்கா வயசுல இருக்கா, உனக்கு பொண்ணு பார்க்கணுமே என்றான். நான் சிரிச்சேன். அவனுக்கு இது ஒரு கேலியாக இருந்தது. ஆனால் எனக்கு அது ஒரு குத்து. சமையலறையில் நான் கத்தியை எடுத்து காய்கறி நறுக்கும்போது என் கையில் ஒரு சிறிய காயம். இரத்தம் வந்தது. வருண் ஓடி வந்து என் கையை பிடித்து முத்தமிட்டான். அந்த செய்கை என் மனதை நொடியில் மாற்றியது. காயமும் இரத்தமும் மறந்தே போயின. அவன் என்னை கவனித்தான். கா, இனி காயம் வந்தால் நானே பொத்துகிறேன் என்றான். நான் கண்களை மூடினேன். இனி எந்த எல்லையும் தாண்ட வேண்டாம், இந்த இன்பமான சிறையில் இருக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் என் மனசாட்சி அப்போதும் அமைதியாக இருக்கவில்லை. இதன் முடிவு என்ன என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. அடுத்த பகுதியில் அந்த முடிவு நோக்கி ஒரு சிறிய பயணம் தொடங்கும். விஷயங்கள் 4வது மாதத்தில் உச்சத்தை அடைந்தன. வருண் என்னை முற்றிலும் சார்ந்திருந்தான். கா, இன்றைக்கு உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். முதல் விஷயம், நான் போதை பழக்கத்தை முழுமையாக விட்டுட்டேன். 2வது, நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இனி நீங்க எனக்கு தம்பின்னு கூப்பிடாதீங்க, வருண் என்று மட்டும் கூப்பிடுங்க என்றான். நான் அமைதியாக இருந்தேன். இல்லேன்னு சொல்ல முடியுமா உங்களால் என்றான் சிரித்துக்கொண்டே. நானும் சிரித்தேன். வருண் என்று மட்டும் அழைத்தேன். அந்த பெயர் என் வாயில் ஒரு புது சுவை கொடுத்தது. எங்கள் வாழ்க்கை ஒரு கனவு போல் இருந்தது. காலை அவன் கல்லூரி சென்று விட்டால் நான் அலுவலகம். மாலை இருவரும் சந்தித்துக் கொள்வோம். கடற்கரைக்குச் செல்வோம், அல்லது வீட்டிலேயே ஒரு படம் பார்ப்போம். ஆனால் கனவுகளின் சுவர்களில் விரிசல் விழ ஆரம்பித்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சித்தி எதிர்பாராத விதமாக வந்துவிட்டாள். வருண் எங்கே? அவனை பார்க்க ஆசையாக இருந்தது. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றாள். நான் வெளிரிப்போனேன். அவன் கல்லூரி படிப்பிற்காக ஒரு நண்பர் வீட்டிற்கு சென்றிருக்கிறான் என்று பொய் சொன்னேன். சித்தி என் அறைக்குள் சென்றாள். அங்கே என்னிடமிருந்த வருணின் ஷர்ட், அவனுடைய புத்தகங்கள், இரட்டை தலையணைகள், எதையும் கவனித்தாளா எனக்கு தெரியவில்லை. அவள் சமைத்தாள், பேசினாள், சிரித்தாள். ஆனால் கிளம்பும்போது
கவிதா, உனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லையா? நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாமா என்று கேட்டாள். இப்போதைக்கு வேண்டாம் சித்தி, எனக்கு வருணை பார்த்து கொள்வதில் திருப்தி என்றேன். அவள் முகத்தில் ஒரு சந்தேகம் வந்ததை நான் கண்டு கொண்டேன். ஆனால் உடனே சரி செய்தது கொண்டாள். அவள் சென்றதும் நான் படுக்கையில் விழுந்து கதறி அழுதேன். இந்த பொய்கள் எப்போது முடிவடையும்? என்னை நானே வெறுக்க ஆரம்பித்தேன். வருண் மாலையில் வந்தான். நான் அழுதிருந்ததை பார்த்து, என்ன ஆயிற்று என்றான். நான் நடந்ததைச் சொன்னேன். அவன் முகம் கடுமையானது. ஒரு வேலை செய்யலாமா? நாம் வேறு ஊருக்கு கிளம்பிவிடலாம். நான் படிப்பை அருகிலுள்ள கல்லூரியில் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் அங்கே ஒரு வேலை பார்க்கலாம் என்றான். உனக்கு பைத்தியமா? நீ உன் அம்மாவை விட்டு போவியா? நான் எரிச்சலாகக் கேட்டேன். நீங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உங்களுக்காகத்தான் நான் மாறினேன். நீங்க இருந்தால்தான் நான் நல்லவனாக இருக்க முடியும் என்றான். அந்த பதில் என்னை உலுக்கியது. அப்படின்னா நான் உனக்கு ஒரு மருந்தா என்றேன். மருந்து இல்லை, பரிகாரம் என்றான். நான் தலையை பிடித்து கொண்டேன். அன்று இரவு முழுவதும் நான் விழித்திருந்தேன். அப்போதுதான் வருணின் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. நான் மறைமுகமாக பார்த்தேன். வருண், நாளை உங்கள் அக்கா வீட்டிலிருந்து வெளியே கிளம்புங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். குகைப்பழக்கம் மீண்டும். அந்த மெசேஜை பார்த்ததும் என் உடல் பதறியது. அது அவனுடைய பழைய தொடர்பு. வருண் தூங்கிக் கொண்டிருந்தான். நான் அந்த மெசேஜை டிலீட் செய்துவிட்டு மறுநாள் காலை அவனிடம் கேட்டேன். வருண், உண்மையைச் சொல். நீ இன்னும் அந்த பழக்கத்தில் இருக்கிறாயா? அவன் அதிர்ச்சியில் இல்லை என்றான். ஆனால் அவன் கண்கள் பொய் சொன்னன. எங்களுக்குள் இருந்த நெருங்கிய தன்மை என்னை அவன் பொய்களை படிக்க வைத்தது. நான் அவன் அலைபேசியை கேட்டேன். அவன் கொடுக்க மறுத்தான். வருண், நான் உனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தேன். ஆனால் இது என் எல்லை என்று நான் கோபப்பட்டேன். அப்போதுதான் அவன் திறந்து காட்டினான். அதில் அவன் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் செய்திருந்தான். அக்காவிடமிருந்து விடுபட உதவுங்கள் என்று. என் கண்களை நம்ப முடியவில்லை. இது என்ன வருண்? நான் உனக்கு ஒரு சுமையா? இல்லக்கா, நான் உங்களை விட்டு போக முடியுமா என்று பார்க்க நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு மெசேஜ் செய்தேன் என்று அழுதான். நான் அமைதியாக என் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். இனி இந்த பந்தத்தில் என்னால் தொடர முடியாது. நான் ஒரு பொம்மையாக மாறிவிட்டேன். அடுத்த பகுதியில் நான் எடுத்த முடிவு உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே சென்றதும் நான் என் முழங்காலில் விழுந்து அழுதேன். என் அழுதைக்குள் ஒரு வெறுமை. நான் நினைத்தேன், இதற்காகவா நான் என் மானத்தை, குடும்பத்தை, வருணின் எதிர்காலத்தை பணயம் வைத்தேன்? வருண் வெளியே நின்று, கதவை திறக்கவும், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கெஞ்சினான். நான் திறக்கவில்லை. 3 மணி நேரம் கழித்து அவன் போய்விட்டான். நான் குளித்து ஒரு புடவை அணிந்து சித்திக்கு ஃபோன் செய்தேன். சித்தி, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். உடனே வாருங்கள் என்றேன். அதிர்ச்சியில் சித்தி 1 மணி நேரத்தில் வந்துவிட்டாள். என்ன கவிதா? சித்தி, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன். நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். ஆனால் இது உண்மை என்றேன். நான் எங்களுக்குள் நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னேன். எப்படி வருண் குகை பழக்கத்தில் இருந்தான், எப்படி நான் அவனை மாற்ற முயன்றேன், எப்படி அந்த முயற்சி இந்த உறவுக்கு வழிவகுத்தது. சித்தி கல்லாய் மாறிப்போனாள். அவள் கண்கள் கலங்க, இது உண்மையா கவிதா? என் மகனா? நீயா என்று கத்தினாள். சித்தி, என்னை மன்னியுங்கள். நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் வருணை காப்பாற்ற அதுதான் ஒரே வழி என்று நினைத்தேன் என்றேன். காப்பாற்றுவதற்கு இதுவா வழி என்று சித்தி அழுதாள். அப்போது வருண் எங்கோ வெளியிலிருந்து வந்தான். சித்தியை பார்த்ததும் அவன் முகம் வெளிறிப்போனது. அம்மா, வாயை மூடு, என் முன்னால் நில், சித்தி கர்ஜித்தாள். நான் நடுவில் நின்று, சித்தி அமைதியாக பேசுங்கள் என்றேன். அமைதியா? என் வீட்டை, என் பெயரையே நீங்கள் கரைப்படுத்திவிட்டீர்கள். இனி நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்கக்கூடாது என்று சித்தி உறுதியாகச் சொன்னாள். வருண் என் பக்கம் பார்த்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி.
அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன். அக்கா இல்லை என்றால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். அவர் செய்தது தப்புதான். ஆனால் அந்த தப்பு என்னை காப்பாற்றியது. இப்போது நீங்கள் அவரை வெறுக்கிறீர்கள். அப்படியானால் என்னையும் வெறுங்கள் என்றான். சித்தி அதிர்ந்து போனாள். நான் சொன்னேன், வருண், அம்மாவிடம் மரியாதையாக பேசு. இல்லைக்கா, இனி மரியாதைக்கும் அவமானத்திற்கும் பயனில்லை. உண்மைதான் முக்கியம். நான் உங்களை காதலிக்கிறேன். அது தப்புதான், ஆனால் அது உண்மை என்றான். சித்தி அழுது கொண்டே, இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். கவிதா, நாளை முதல் உனக்கும் இந்த வீட்டிற்கும் சம்பந்தமில்லை. வருண், நீ என்னுடன் வருகிறாயா? இல்லை அம்மா, நான் அக்காவிடமே இருப்பேன் என்றான் வருண். சித்தி அழுது கொண்டே கிளம்பிச் சென்றாள். நான் அவள் காலில் விழுந்தேன். சித்தி, விட்டு போங்க. விட்டுவிட்டேன். இனி நீங்கள் இருவரும் என் கண்ணில் பட வேண்டாம் என்று சொல்லி சென்று விட்டாள். நான் சிலை போல் நின்றேன். வருண் என் கையை பிரித்தான். கா, இப்போது உலகில் நாம் மட்டும்தான். நான் திரும்பி அவனை பார்த்தேன். வருண், நீ என்ன சொல்கிறாய்? இதுதான் உன் திட்டமா? என்னை முழுமையாக உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள? கா, அவன் தடுமாறினான். இல்லை, நான் இங்கு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் என் தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். உனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வேண்டும். நான் அதற்கு தடையாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெட்டியில் என் ஆடைகளை எடுத்தேன். வருண் கதறினான். நான் நகர்ந்தேன். வெளியே வந்ததும் என் நண்பியின் வீட்டிற்குச் சென்றேன். அங்கே நான் 3 நாட்கள் அழுதேன். மனதை திடப்படுத்திக் கொண்டு சித்தியிடம் மீண்டும் சென்றேன். சித்தி, நான் உளவியல் உதவி பெறப்போகிறேன். வருணுக்கும் வேண்டும். நாம் ஒரு குடும்ப சிகிச்சை செய்யலாம் என்றேன். சித்தி ஆரம்பத்தில் மறுத்தாள். ஆனால் நான் விடவில்லை. நான் வருணை சந்தித்தேன். வருண், இனி நான் உனக்கு அக்காவாக மட்டுமே இருப்பேன். நீ சிகிச்சை எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையை கட்டிக்கொள் என்றேன். அவன் கண்களில் நீர். அவன் சரி என்றான். இன்று நான் இதை எழுதி கொண்டிருக்கும்போது வருண் சிகிச்சையில் முன்னேற்றமடைந்து விட்டான். அவன் பட்டப்படிப்பை முடித்து ஒரு வேலையிலும் இருக்கிறான். நான் வேறு நகரத்திற்கு மாறிவிட்டேன். எங்களுக்குள் இப்போது அலைபேசி அழைப்புகளில் மட்டுமே சந்திப்பு. அக்கா என்று அவன் என்னை அழைக்கும்போது என் இதயம் ஒரு கலவையான உணர்வை கொள்கிறது. நான் அவனுக்காக எடுத்த முடிவுகள் சில சரி, பல தவறு. ஆனால் அந்த தவறுகளிலிருந்துதான் நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். காதல் என்பது வேறு, கடமை என்பது வேறு. சில உறவுகளை முறித்தால்தான் அவை உண்மையான அர்த்தத்தில் தொடரும். என்னை மன்னியுங்கள் அன்பு நெஞ்சங்களே. இந்த கதையின் கதாநாயகி நான்தான். தவறுகள் வழி தவறினாலும் திரும்பி வர ஒரு வழி இருக்கிறது என்பதே என் பாடம். உங்கள் வாழ்க்கையில் யாராவது தவறில் வழுக்கினால் அவர்களை மன்னியுங்கள். ஆனால் உங்களை முதலில் மன்னியுங்கள். இத்துடன் என் கதையை நிறுத்துகிறேன். வணக்கம்.